ஹாய் காய்ஸ், வாங்க இப்போ நம்ம சின்ன சைஸ் சீலிங் ஃபேன் வந்து அப்நார்மல் சவுண்ட் வருது, அதை நம்ம எப்படி வந்து சர்வீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சுவிட்சு போட்டு ஃபேனு சுற்றுது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்நார்மலாக வந்து சவுண்ட் வருது. இது தூங்கும் போது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹோல்டர் ராட்லேருந்து ஃபேனை வந்து ரிமூவ் பண்ணி கீழே வச்சுக்கலாம். ரிமூவ் பண்ணி கீழே வச்சாச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து இந்த 4 ரெக்கையுமே வந்து கட்டிட்டு தனித்தனியாக டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4மே வந்து கட்டியாச்சு. இந்த 4மே எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொடுத்துடலாம். இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் வந்து கீழே வச்சிங்கன்னா மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ரிட்டன் இது மாதிரியே சும்மா டைட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த ஃபேனை வந்து பிரிக்கணுன்னா இந்த மைனஸ் போட்டு மைனஸ் ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை லூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தட்டினீங்களன்னா ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து லூஸ் பண்ணிக்கலாம். கழட்டுற ஸ்க்ரூவெல்லாம் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க, மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை கழட்டுறதுக்கு முன்னாடி இந்த வந்து காயிலே வந்து கழட்டணும். இப்போ கழட்டி ஆயிடுச்சு. இந்த கேபிளெல்லாம் வந்து கரெக்டாக உள்ள அந்த பழுப்புக்குள்ளே உள்ளே சொருவிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பழைய டேமேஜ் ஆன பேரிங்கு. இந்த ஃபேன் காயிலுக்கு பின்னாடியுமே வந்து ஷாஃப்ட்டில் வந்து அதுலேயும் ஒரு பேரிங் இருக்கும், அதுவுமே போயிட்டுருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அதை தெரிந்து பாருங்கள், அது உள்ள சைடு ஒரு பேரிங்கு, அதுதான் வந்து உள்ளே இருக்கிற பேரிங்கு. அதையும் நம்ம கைட்டி வெளியே எடுக்கணும். இந்த கேபிள் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்து கேட்டுங்க. இப்போ பாருங்கள், பழைய பேரிங் ரெண்டுத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பேரிங் வந்து 6202 2Z, இன்னொரு பேரிங் வந்து 6201. எப்படி நசிங்கி போயிருக்கு பாருங்கள். இப்போ இதில் வந்து புது பேரிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ புது பேரிங் வாங்கி அது உள்ளே வந்து க்ரீஸ் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணி வச்சுட்டோன்னா சீக்கிரமாக வந்து பேரிங் வந்து டேமேஜ் ஆகாது. தேய்மானத்தை குறைக்கிறதுக்காக நம்ம க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த ஷீல்டு மறுபடியும் போட்டு லாக் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபேனோடைய ஹவுசிங்கில் வந்து லாக் பண்ணிடலாம். க்ரீஸ் போட்டு அது மாதிரி ரொட்டேட் பண்ணிங்களன்னா உள்ள க்ரீஸ் ஃபுல்லாகவே எல்லா பால்ஸுமே ஸ்ப்ரெட் ஆகும். ரெண்டு சைடுமே வந்து பேரிங் உள்ளே வச்சுட்டு கரெக்டாக புஷ் பண்ணோன்னா கரெக்டாக உள்ளே போயிட்டு சீட் ஆகிடும். இப்போது பேரிங் ஃபுல்லாகவே வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ அஸ்மால் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து புதுசாக கேபிள் போட்டிருப்பேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பழைய கேபிள் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டு இருக்கு, உள்ளே காயிலேருந்து ஃபுல்லாக கட் ஆகிட்டு இருந்து அதை வந்து நம்ம உள்ளவே ஜாயின் பண்ணிவிட்டு கேபிள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கரெக்டாக வந்து அந்த ஸ்க்ரூ ஹோல் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு லைட்டாக வந்து மேலே டாப் தட்டினோன்னா கரெக்டாக பேரிங் இப்போ சீட் ஆகிடும். அதுக்கப்புறம் 3 ஸ்க்ரூவுமே நம்ம கைட்டின 3 ஸ்க்ரூவுமே வச்சுட்டு டைட் பண்ணிட்டீங்களன்னா ஃபுல்லாக டைட் ஆகிடும். இப்போ டைட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து பழசு காயில் ரிமூவ் பண்ண பார்த்தீங்களா, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பழசு காயில் வந்து ஒர்க் ஆகலை, அதனால் புதுசு காயில் போட்டு அந்த ஒயரெல்லாம் வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ரெக்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சுற்றுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா கையிலே வந்து சுற்றினா ஃப்ரீயாக சுற்றுது, எந்த ஒரு சவுண்டும் இல்லை. இப்போ வந்து ரெக்கையை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அதை வந்து டைட் பண்ணிக்கலாம் கரெக்டாக வச்சு. ரெக்கையை டைட் பண்ணும்போது ஃபுல்லாக டைட் பண்ணிட்டோமான்னு ஒரு 1க்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மாட்டிட்டு மறந்த மாதிரி விட்டுட்டோன்னா சுற்றும் போது கரண்டி கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெக்கை தனியாக. அதனால் கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள். இப்போ வந்து ரெக்கையை ஃபுல்லாக 4 ரெக்கையுமே டைட் பண்ணியாச்சு. இப்போ ஃபேன் போட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா எவ்வளோ ஃப்ரீயாக சுற்றுதுன்னு.